வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தூதுவளை இலையில ரசம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் முளைக்கீரையில கூட்டு, வாழைத்தண்டு கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முளைக்கீரை கூட்டுக்கு கீரையை வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சாச்சு. அதுக்கு ஒரு கைப்பிடி தோரம் பருப்பும் துளியூண்டு பாசி பருப்பும் அது சேர்த்து போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுது. இப்போ இதுல கீரையை சேர்த்துடலாம். நாம கீரை கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துருவோம். கீரை வேகட்டும். இப்போ உப்பு போட வேண்டாம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி கீரை இப்போ பார்க்கும்போது ஜாஸ்தியாக தெரியும். வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் தூதுவளையில ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு வதக்கிக்கலாம். மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே தூதுவளை இலையும் போட்டுடலாம். இதில் முள் இருக்கும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. தூதுவளை இலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு வதக்கினதை அரைச்சாச்சு. இப்போ ரசத்துக்கு புளி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த பக்கம் ஃபஸ்ட்டு புளி தண்ணியோட பச்சை வாசத்தை போக கொதிக்க வச்சுக்கணும். அதை வச்சுக்கலாம். இந்த பக்கம் கீரை வெந்தல் இருக்கு. ஸோ கூட்டுக்கு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போறோம்னா, வறுத்துக்க வேண்டியதை வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். 3 வரமிளகா, அப்புறம் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு புளி தண்ணி நல்லா கொதிச்சிருது. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். ரசத்துக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கூட்டுக்கு அரைச்சாச்சு. கீரையும் நல்லா வெந்தெடுத்து அரைச்சதை சேர்த்துருவோம். கூட்டுக்கு இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்துருவோம். அரைச்ச விழுதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் ரசத்துக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ரசம் லைட்டாக நுரைச்சி வரட்டும். கூட்டுக்கு தாளிக்க போகிறோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. மேலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருந்தோம். காஞ்சிருத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிக்கலாம். கூட்டுக்கு தாளிச்சதை கொட்டிடலாம். நம்மளுடைய கீரை கூட்டு ரெடி. அதை ஓரமாக வச்சுருவோம். இந்த பக்கம் ரசமும் ரெடி ஆகிடுது. அதை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தாளிச்சிடலாம். வெறும் கடுகு மட்டும் தாளிச்சா போதும். நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிடலாம் ரசத்துக்கு. இப்போ வாழைத்தண்டு கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்துருவோம். இப்போ வாழைத்தண்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் புதுசாக வாழைத்தண்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருந்ததுன்னா பரவாயில்ல. ஏன்னா வாழைத்தண்டு உப்பு ரொம்ப தாங்காது. அதுக்காக தான் சொன்னேன். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்படியே மூடி வச்சுருவோம். வாழைத்தண்டு வேகட்டும். இப்போ வாழைத்தண்டு வெந்திருக்கும். பாருங்க, தேங்காய், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான். நம்மளுடைய வாழைத்தண்டு கறியும் ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. தூதுவளை இலையில ரசம், அதுக்கப்புறம் முளைக்கீரை போட்டு பருப்பு போட்ட ஒரு கூட்டு, வாழைத்தண்டு தேங்காய் போட்ட கறி. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நல்லா அந்த தூதுவளை இலை ரசம் நல்லா உடம்பு முடியல, ஜுரமாக இருந்தது அப்படின்னா நல்லா சுட சாதத்தில் நெய்யை விட்டு ஓட ஓட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கூட்டு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட்டு நீங்கள் நார்மலாக நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். சப்பாத்தி இருந்ததுன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் கூட வச்சுக்கலாம். நீங்கள் வாழைத்தண்டு கறி சொல்லலாம் வேண்டாம், எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.